உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு சிவபெருமான் 5 நிறங்களில் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கே படைப்பு தொழில அதிகாரம் வழங்கினது இக்கோவிலில் உள்ள சிவபெருமான் தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் சிவபெருமான் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு சிவபெருமான் 5 நிறங்களில் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. அது மட்டும் இல்லாமல் 274 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் மிகவும் ஒரு முக்கியமான சிவன் ஸ்தலம். படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கே படைப்பு தொழில அதிகாரம் வழங்கினது இக்கோவில் உள்ள சிவபெருமான் தாங்க. ஏன்னா இக்கோவில் 1500 வருடங்களுக்கு மேல் மிகவும் பழமையான ஒரு கோவில் தாங்க. இக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கணும், தொழில் ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்தால் இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகுங்க. சரிங்களா? இந்த கோவிலில் சிறப்புகளும் சரி சிற்பங்களும் நிறையவே இருக்குங்க. அது என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்னென்ன சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா, என் பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்தி. நான் வந்து பார்த்திங்கன்னா கோவில் அட்வென்ச்சர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாமா? அருள்மிகு ஸ்ரீ பஞ்சவர்ண சுவாமி திருக்கோவில். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். அதாவது இக்கோயில் வந்து 274 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் மிகவும் முக்கியமான ஒரு சிவனாலயம். அது மட்டும் இல்லாமல் இக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா அற்புதங்களும் ரகசியங்களும் ஏராளமாகவே இருக்குங்க. அதெல்லாம் நான் உள்ளே போய் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு நுழையிறதுக்கு இடதுபுறமாக முருகன் சன்னதி இருக்குங்க. வாங்க நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு வந்துடலாம். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலோட வலதுபுறத்தில் விநாயகர் சன்னதி இருக்குது. வாங்க நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவுன்னு. அதாவது பழையங்காலத்து கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கதவுகள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ கட்டுற கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக தான் கதவுகள் இருக்குது. ஸ்ரீ பஞ்சவர்ண சுவாமியின் முதல் வாயில்நிலை கோபுரம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கோயிலோட வலதுபுறமாக கோயில் குளம் இருக்குங்க. கோயில் தீர்த்தம். ஒரு குளமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்குது. உள்ளே படிக்கட்டு வச்சு இறங்கி போகிற மாதிரி இருக்குது பாருங்க. ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் சிலை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது முனிவர் சிலையா இல்லை சிவபெருமான் சிலையான்னு தெரியல. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதங்கமா முனிவர்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வந்திருக்காங்க. அவரோட வரலாறு இருக்குங்க. ஆனால் முதங்கமா முனிவர் சிலை வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிவபெருமான் சிலை தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட சிற்பங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்களா? அந்த சிற்பங்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன சிற்பம்னு தெரியல. மேலே நந்தி பெருமான் இருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன உருவம்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயில் உள்பிரகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் பலிபீடம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிகப்பெரிய நந்தி மண்டபம் இருக்குங்க. நம்ம நந்தி பெருமானை வழிபட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் வரலாறு வந்து பார்த்திங்கன்னா 2 வரலாறு இருக்குங்க. ஒரு வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பு கடவுளான பிரம்மா இங்குள்ள சிவபெருமான் வழிபட வந்தப்போ சிவபெருமான் பொன்னிறம், வெண்ணிறம், செந்நிறம், கருநிறம், புகை நிறம்னு சொல்லிட்டு 5 வர்ணங்களில் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அதனால இங்குள்ள சிவபெருமான் பஞ்சவர்ணேஸ்வரர் சிவபெருமானு அழைக்கப்படுறாங்க. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம், அது இல்லாமல் கோவில் கால பூஜைகள் எந்தெந்த நேரத்தில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
கோவில் கொடிமரம். கோவில் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. கோவில் கொடிமரம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடிமர விநாயகர் இருக்காங்க. நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கோவில் கொடிமரம் பக்கத்துலேயே பலிபீடம், பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நந்தி பெருமான் சிலை இருக்குங்க. அருள்மிகு ஸ்ரீ காந்திமதி அம்மன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காந்திமதி அம்மனை வழிபட்டாச்சுங்க. வாங்க பஞ்சவர்ணேஸ்வரர் சிவபெருமானை வழிபட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவபெருமானை வழிபட்டு வந்தாச்சுங்க. நிறங்களோர் ஐந்துடையாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்குள்ள பஞ்சவர்ணேஸ்வரர் சிவபெருமானை பற்றி மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பாடியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டீட்டெயிலான போர்டாக போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், யாழிங்கிற ஒரு உருவம் அப்படியே தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே சிற்பம். இது ஒரு பெண் உருவமா இல்லை ஒரு பறவை உருவமானு தெரியல. சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், உருவங்கள் அப்படியே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோமாதா அதாவது பசுமாடு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு தன் மடியினால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு உருவம் செதுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூரியன், காலபைரவர், சனீஸ்வரன் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. சனீஸ்வரனுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர். அதனால் நீங்கள் இங்கே உள்ள காலபைரவர் வழிபடுறதுனால உங்களுக்கு இந்த 7.5 சனிங்கிறது நீங்குங்க. அப்படி ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த கோயிலுங்க. ஏன்னா 3 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அப்படி இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்கள், நம்ம நவகிரகங்கள் வழிபட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளெக்ஸில் போட்டிருக்கு பாருங்கள், காலபைரவரை நம்ம வழிபடுறதுனால நமக்கு இந்த 7.5 சனி அது இல்லாமல் சனிதோஷம் இருந்தால் எல்லாமே நீங்கி போயிடும். ஏன்னா இங்கே சனி பகவான், காலபைரவர், சூரிய பகவான் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது கோயிலோட மேற்தளம். பாருங்கள் எவ்வளோ தூண்கள், எவ்வளோ கட்டிடக்கலை வடிவமைப்பு இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இக்கோயிலோட அடுத்த சிறப்பு அம்சம், படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கே படைப்பு தொழில்ங்கிற அதிகாரத்தை இங்குள்ள பஞ்சவர்ணேஸ்வரர் சிவபெருமான் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே கோயில் பின்புறத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா புகழ்ச்சோழ நாயனார் திருவுருவச் சிலை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், மாணிக்கவாசகர். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது உதங்கமா முனிவர். ஃப்ரெண்ட்ஸ், உதங்கமா முனிவர் இங்குள்ள சிவபெருமானை வழிபட வந்தப்போ சிவபெருமான் காலை வழிபாட்டில் இரத்தினலிங்கமாகவும், உச்சிகால வழிபாட்டில் படிகலிங்கமாகவும், மாலைகால வழிபாட்டில் பொன்லிங்கமாகவும், முதல் ஜாம வழிபாட்டில் வைரலிங்கமாகவும், அர்த்தஜாம வழிபாட்டில் சித்திரலிங்கமாகவும் காட்சி தந்ததுனால இங்குள்ள சிவபெருமானுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் சிவபெருமானும் பெயர் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இங்குள்ள 2வது வரலாறும் கூறுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ சித்தர்கள் மகான்கள் சிலை ஒரே இடத்துல இருக்கிறது இக்கோயிலில் மட்டும்தாங்க. நம்ம ஒவ்வொரு சித்தர்கள் மகான்களை வழிபட ஒவ்வொரு கோயிலுக்கு போவோம். ஆனால் எல்லா சித்தர்கள் மகான்கள் சிலையும் ஒரே இடத்துல இந்த கோயிலில் இருக்கிறது ஒரு தனி சிறப்பம்சங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகான்கள், சித்தர்கள், யோகிகள் வழிபட்டாச்சுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர் பெருமான் இருக்காங்க. நம்ம கற்பக விநாயகர் பெருமானை வழிபட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது காசி விஸ்வநாதர் இருக்காங்க. பக்கத்தில் விநாயகர் பெருமான், அது பக்கத்தில் நாகேஸ்வரர் இருக்காங்க. நம்ம எல்லா சாமியும் வழிபட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான், நம்ம முருகனை வழிபட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க. புதுசாக தொழில் தொடங்கணும், தொழிலில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் இங்கே உள்ள பஞ்சவர்ணேஸ்வர சாமியை வந்து நீங்கள் வழிபடுறதுனால அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காதுங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மன் இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி அம்மன் வழிபட்டுப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், மூலவர் பஞ்சவர்ணேஸ்வர சாமி இருக்கக்கூடிய பின்புற பகுதி பாருங்கள், எவ்வளோ தூண்கள் இருக்குங்க. ஒரு மண்டபம் மாதிரி இருக்குங்க. கட்டிடக்கலை வடிவமைப்புக்கு இக்கோயில் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லாங்க. ஏன்னா இந்த கோயிலில் சிற்பங்களும் சரி, வேலைப்பாடுகளும் சரி, சிறப்புகளும் நிறையாவே இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாமே ஒரு முறை இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து வழிபட்டுருப்போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், துர்க்கை அம்மன் இருக்காங்க. துர்க்கை அம்மன் வழிபட்டுக்கலாம். துர்க்கை அம்மனுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் ஐயா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோயில் உட்பிரகாரத்தில் பஞ்சவர்ணேஸ்வரர் சாமி, காந்திமதி அம்மன் அம்மா, அது மட்டும் இல்லாமல் கோயில் வெளிப்பிரகாரத்தில் என்னென்ன வரலாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன சிற்பங்கள் இருக்குதுன்னு நான் காட்டிட்டேன். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இக்கோவிலில் 2 சிற்பங்களை நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேங்க. ஒரு சிற்பம் மதம் பிடித்த யானையை சேவல் ஒன்று யானையோட தலையில் குத்தி அந்த மதத்தில் அடக்கின சிற்பமும், அது மட்டும் இல்லாமல் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாக சொல்லப்படுற சைக்கிள் ஓட்டிய சிற்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்குங்க. ஏன்னா சைக்கிள் ஓட்டிய சிற்பம்னு பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாக சொல்லப்படுது. அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா இல்லை இடைக்காலத்தில் அமைக்கப்பட்டதா தெரியலங்க. சரிங்களா, அந்த 2 சிற்பங்களை நான் காமிக்க மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கோவில் உட்பிரகாரத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, சிறப்பம்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். வாங்க நம்ம அப்படியே கோயில் வெளிப்பிரகாரத்தில் அப்படியே வலம் வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், யாழிங்கிற விலங்கு உருவம் மாதிரி இருக்குது. சிற்பங்கள் நிறையா இருக்குதுங்க இந்த கோவிலில். அப்படியே இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் சிற்பங்கள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சிவன் ஆலயங்க. சரிங்களா, இக்கோவில் அமைந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உறையூர், சோழர்களின் தலைநகரங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இவ்வூருக்கு உறையூர்னு பேர் வர காரணமே இக்கோவில் தான். ஏன்னா படைப்பு கடவுளான பிரம்மா சிவபெருமானை வழிபட வந்தப்போ சிவபெருமான் உறைந்து நின்று பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்தனால இவருக்கு உறையூர்னு பேர் வந்திருக்குங்க. கண்டிப்பாக இக்கோவிலுக்கு எல்லாமே வழிபடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் வெளிப்பிரகாரத்தை வளம் வந்துக்கிட்டு இருக்கோங்க. சரிங்களா, நான் கோயிலோட வரலாறு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா, இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. ஏன்னா தொழில் முன்னேற்றம், தொழிலில் வந்து வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு போகணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து கோயிலோட நந்தவனம்னு சொன்னாங்க. பின்னாடி நிறைய பூக்கள்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சார் இங்கே பாருங்கள், நந்தி பெருமான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேல் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய மரங்கள்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மரங்கள், நிறைய செடிகள்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நந்தவன பூக்களாக ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிணறு இருக்குது. இது கிணறா இல்லை அபிஷேகம் பண்ணுற இடமான்னு தெரியல. அதாவது அபிஷேகம் பண்ணி நீர் வரும்ல, அதற்கான இடம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் நான் அந்த கோயிலோட வரலாறு, இந்த கோயிலோட என்னென்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா, ஏதாச்சும் நான் விட்டுருந்தாலும் ஃபஸ்ட் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன, இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிட்டேன் நம்புகிறேன். ஏதாச்சும் விட்டுருந்தால் ஃபஸ்ட் கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய வரலாறு நிறைந்த ஒரு கோவில் தாங்க. நான் உள்ளே என்னென்ன எல்லாம் காட்டியிருப்பேன். ஏதாச்சும் விடுபட்டிருந்தாலோ எதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள். சரிங்களா, மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ வரணும்னா நம்ம சக்தி டிடிஆர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா, என் பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்தி. நான் வந்து பார்த்திங்கன்னா கோவில் அட்வென்ச்சர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கோயில் வீடியோ வரணும்னா நம்ம சக்தி டிடிஆர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய் பாய்.